இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். அந்தாலே நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக வேத பகுதி அப்போஸ்தலர் 24:24. என்றைக்கும் மறக்காதீங்க. அப்போஸ்தலர் 24:24-25 நம்ம வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துர்சில்லானோடே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் எது? இதுதான் இன்னைக்கு நம்முடைய தலைப்பு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் என்ன அல்லது எது? அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போனை வாங்கி வச்சிரு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் என்ன அப்படின்றத நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எது அல்லது என்ன? இந்த கேள்வி கேட்டுட்டு இந்த செய்தியை நம்ம கேட்கணும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். நாம் எதோ அடையாளம் காட்டுகிறோம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் எது உண்மையான பேஸ்? இயேசுவை நீ விசுவாசிக்கிறாய் என்பதுக்கு எது அடையாளம் அப்படின்னாக்கா, கீழே 25 அவர் அழகா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயம் அடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது நான் உன்னை அடைப்பிப்பேன். பவுல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் என்ன என்று அவருக்கு விளக்கிறார். என்ன விளக்கிறார்னா, கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறாய் என்றால், கிறிஸ்துவை நீ பற்றி கொள்ள வேண்டும் என்றால், நீ நீதியிலும் இச்சையடக்கத்தையும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பும் இந்த அம்சங்கள் அடங்கியதுதான் கிறிஸ்துவை குறித்த விசுவாசம். இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் நீதியையும் அறிந்து கொள்ள வேண்டும், இச்சையடக்கத்தோடு வாழ வேண்டும், இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பை அறிந்து அதன்படி நீ வாழ்க்கை செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். இன்னைக்கு நாம் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி மனம் போன போக்கில் போகிறோம். நீதினா என்னன்னே தெரியல, இச்சையடக்கம்னா என்னன்னு தெரியல, வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து கவலையே இல்லை. அன்பாலே இந்த 3 காரியம்தான் அடங்கியது தான் விசுவாசம், கிறிஸ்துவை பற்றக்கூடிய விசுவாசம். நீ வேற எதையாவது பற்றியிருந்தா எதோ இருக்கும். ஆனால் மெயினாக அப்படியே பைபிளை அப்படியே சுருக்கி இந்த 3 கொண்டு வந்து நிறுத்துறார் பவுல் பெலிக்ஸ் கிட்ட. நீ இயேசுவை விசுவாசிக்கிறாய் என்றால் இந்த 3 அந்த விசுவாசத்தில் உள்ளடங்கி இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவை பற்றக்கூடிய விஷயம். இதுதான் ஆதாரமாக இருக்கிறது. நீ விசுவாசி என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு ஆதாரமா இருக்கிறது நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பையும் குறித்து நீ என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும். அதன்படி நீ வாழணும். அப்பதான் நீ இயேசுவை ஒரிஜினலா விசுவாசிக்கிறன்னு அர்த்தம் என்பதை பவுல் அழகா குறிப்பிடுகிறார். அப்பதான் அவருக்கு பயம் வருது. ஓ இப்படியா விசுவாசம்னா, நான் சும்மா 10-11 இயேசுவை நான் கும்பிட்டு போலான்னு நினைச்சேன், ஆனால் நீ இந்த மாதிரி சொல்றிய அப்படின்னு அவருக்கு பயம் வந்து, சரி நான் அப்புறமா பேசுகிறேன், போயிட்டு வா அப்படின்ட்டார். அன்பாலே, இன்றைக்கு இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை குறித்து நான் நிறைய ஊழியக்கார கூட்டத்தில் பேசியிருக்கிறேன், நம்ம கூட்டங்களிலும் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. உடனே அதனால்தான் அவரை கூப்பிட்டு பவர் பாயிண்டில் நீங்களும் பார்க்கணும், அதை நீங்களும் அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி கொண்டு வந்தேன். அன்பாலே, இதில் வந்து 3 காரியத்தை குறித்து பேசுகிறார். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினுடைய காரியம் 3: நீதி, இச்சையடக்கம், வரக்கூடிய
நியாய தீர்ப்பு. இந்த 3 காரியத்தை குறித்து விரிவாக நம்ம பார்க்க போறோம். இதுதான் இயேசுவை உண்மையாக விசுவாசிக்கிறோம் என்பதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது. நீ இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் விசுவாசிக்கிறேன் என்பதுக்கு ஆதாரம் எது அப்படின்னாக்க இந்த 3 காரியத்தில் தான் பில்டிங்கை நிற்கணும். விசுவாச பில்டிங் இல்லை அப்படின்னாக்கா உன் விசுவாச பில்டிங் எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப விசுவாசம் என்பது இந்த 25 சொல்லப்பட்டதை போல மிக முக்கியமான இந்த விஷயத்தில் தான் இருக்கிறது. 1 நீதி, 2 இச்சையடக்கம், 3 இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பு. அன்பாலே இந்த 3 காரியத்தை குறித்து கொஞ்சம் நான் சற்று தியானிக்க ஆரம்பித்தேன். நீதியை குறித்து என்ன சொல்லியிருப்பார்? நீதியை குறித்து உனக்கு எனக்கு என்ன தெரியும்? அதனால ஆண்டவர் அழகாக சொன்னார், நீதி என்பது 3 காரியங்கள் அதில் உள்ளடக்கி இருக்குது. எல்லாத்துலேயுமே 3 தான். இப்போ 9 காரியத்தை நம்ம அலசி போகிறோம். முதல் விசுவாசத்தில் 3 காரியம் உள்ளடங்கி இருக்கிறது. நீதி, இச்சையடக்கம், நியாய தீர்ப்பு. அதை மறந்துடாதீங்க. இப்போ நீதியை குறித்து நம்ம அலசுறோம். நீதினா என்ன? ஆண்டவர் நமக்கு இந்த நீதி என்பது பொதுவான நீதி. இந்த உலகத்தில் இருக்கிறவன், இயேசுவை அறியாதவன், இந்த பைபிள் அறியாதவனுக்கு நீதி தெரியும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் நீதியாக வாழ்கிறார்கள். அது பொது நீதி. திருடாம இருக்கணும், பொய் சொல்லாம இருக்கணும், ஒருத்தன் பொருளை எச்சிக்க கூடாது, இப்படி இதெல்லாம் பொதுவான நீதி, ஜெனரல் நீதி. அது எல்லா மதத்திலும் எல்லா மனிதர்களாய் பிறந்த பகுதியில் வாழ்கிற எல்லா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொது நீதியை கடைபிடிக்கிறார்கள். பொது ரூல்ஸ் சொல்லுவாங்க, ஜெனரல் லா அல்லது ஜெனரல் விதி, அது நீதி. ஆனா அதே நீதியோடு நம்முடைய சுயநீதின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னது? நீதி. ஜெனரலா எல்லாருக்கும் உள்ளது. கிறிஸ்தவனுக்கும் அது இருக்குது, எல்லா மதத்தினருக்கும் அந்த நீதி இருக்குது. ஆனா சுயநீதின்னு ஒன்று இருக்குது. அது அவங்கவுங்க இடத்துல வேறுபடும். இப்போ இன்னைக்கு நீ இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறனா உன்னுடைய சுயநீதி வேற மாதிரி இருக்கும், இலங்கையில் இருக்கிறவனுக்கு வேற மாதிரி இருக்கும், பாகிஸ்தான்ல இருக்கிறவனுக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த நீதியோடு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அது சுயநீதி. மூன்றாவது தேவ நீதி. இதுதான் இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அதிக நீதி என்று சொல்லுவார்கள். அதிக நீதி அல்லது தேவ நீதி. இந்த நீதி குறித்து நம்ம வேதத்தின் வாயிலாக அலசி பார்த்தோம்னா, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாரு, அந்த விசுவாசம் அங்க பேசிக்கா வந்துச்சு. பொதுவான நீதியில தான் வாழ்ந்து வந்தான். ஒரு திடீர்னு ஒரு குரலை கேட்டான், ஆபிரகாமே, உன் தகப்பனையும் தாயையும் இனத்தார் ஜனத்தார் எல்லாம் விட்டு என்ன செய், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, வெளில வா, கம் அவுட் அப்படின்னார். அந்த குரலை நம்பி அவன் வெளியில வந்தான். பாருங்க, அந்த அது நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது. எந்த நீதியாக எண்ணப்பட்டதுன்னா தேவ நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். இப்ப பொது நீதி அவனுடைய சுயநீதியை அழித்து விட்டு தேவ நீதிக்குள்ளாக அவனை வழிநடத்த வேண்டும் என்று அவனை வேறு பிரிக்கிறது. அப்ப அவன் வேறு பிரிந்து தன்னுடைய உற்றார் உறவினர்கள் வழிபட்ட அந்த வழிமுறைகள் எல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு குரல் கேட்கிறதே, இது உண்மையான கடவுளாய் இருக்கும் என்று சொல்லி நம்பி அவன் என்ன செய்யறான், அந்த குறையை நம்பி ஓடி வருகிறான். அதுதான் தேவ நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது. ஆமே. இப்ப நம்ம வெறும் நீதின்னு தான் அங்க எண்ணப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. இதுல உள்ளாந்திர காரியம் என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு எண்ணப்பட்டதா, அவங்க ஜனத்தாருக்கு எண்ணப்பட்டதான்னா கிடையாது. ஏன்? இவன் தன்னுடைய சுயநீதியை விட்டு விட்டு அந்த தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்ததனால இது அவனுக்கு தேவ நீதியாக எண்ணப்பட்டது. இப்படிதான் தேவ நீதி இந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தது ஆபிரகாம் பீரியட்ல. அன்பாவல்லே, இப்ப இந்த நீதியை குறித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்.
இப்ப நீதி, பொதுவான நீதி, அதுல உன் சுயநீதி கலக்கும் பொழுது அது அநீதியாக மாறுகிறது. நீதி, ஒரு நீதி இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் போகணும், அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணும், அதான் நீதி. நான் ரைட்டில் தான் போவேன், நீ போனா அது பேர் என்ன? சுயநீதி. நான் இப்படி தான் வாழ்வேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அப்போ உன் சுயநீதியின் படி வாழும் பொழுது அந்த நீதிக்கு மாறாக நடக்கும் போது அது அநீதியாக மாறுகிறது. அந்த நீதியோடு உன் சுயநீதியை அழித்துவிட்டு நீதி சொல்ற மாதிரி நீ வாழ்ந்தாய் என்றால், தியாகத்தோடு வாழ்ந்தாய் என்றால் அது தேவ நீதியாக மாறுகிறது. இப்ப புரியுதா புரியலையா? நீதி குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவன் எல்லா தேசத்திலும் ஒரு நீதியை வைத்திருக்கிறார். கடவுள் உலகத்தை படைத்தவர், இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத ஒரு வகுத்திருக்கிறார். அந்த நீதியோடு நம்முடைய சுயநீதி கலக்கும் பொழுது, அது டாமினேட் பண்ணும்போது தான் அது அநீதியாக மாறுகிறது. நம்முடைய சுயநீதியை அது டாமினேட் பண்ணி நம்மளை நல்லொழுக்கம் பண்ணும் பொழுது அது தேவ நீதியாக மாறுகிறது. இந்த நீதியை நீங்க பொதுவாக தெரிஞ்சுங்க. இப்ப இதை தான் பவுல் நீதியை குறித்தும் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப நாம எந்த நீதியில வளரணும் சொல்லுங்க? தேவ நீதியில வளரணும். நீதின்னு ஒன்று இருக்கு, அதோட உன் சுயநீதியை டம்மி பண்ணி அந்த நீதியை கடைபிடித்து வாழும்போது அது தேவ நீதியில நீ நடக்கும்படியாக அது ஆட்டோமேட்டிக்கா உன்னை வழி நடத்துகிறது. அதுதான் ஆபிரகாம் செய்தார். எனக்கு ஆபிரகாமை விட்ட வேற உதாரணத்துக்கு இந்த வேதத்துல முதல் அவன் தான் நீதியிலிருந்து தேவ நீதிக்கு வந்தவன். அவன் தான், அவன் மூலியமா தான் இன்னைக்கு எல்லாமே நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு 613 கட்டளையை கொடுத்தார். அந்த கட்டளை கூட ஒருவனையும் நீதிமானாய் மாற்ற முடியவில்லை. ஏன்னா அங்க சுயநீதி மேலோங்கிடுச்சு. சுயநீதி மேலோங்கினதுனால அவனால அந்த 613 கட்டளையும் அவனால செய்ய முடியவில்லை. அந்த நீதியோடு தன்னுடைய சுயநீதியை அவன் அர்ப்பணித்திருந்தான் என்றால் அது தேவ நீதியாக அவர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு மாறியிருக்கும், எண்ணப்பட்டிருக்கும். இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னாக்கா, ஒரு ஆண்டவர் வகுத்த நீதிக்கு மாறாக நீ நானும் போகும்போது, அந்த சுயநீதியில போகும்போது அது நமக்கு டேஞ்சரை கொடுக்கிறது, அது அநீதியாக மாறுகிறது. நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கருத்தா தேவ நீதிக்கு என்னை உட்படுத்துகிறேன், அந்த தேவ நீதிக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என் சுயநீதிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீ உன் சுயநீதியை சிலுவையில் அறைந்து நீ அதை கற்றுக்கொண்டாய் என்றால் நீ தேவ நீதிக்கு பயப்படுகிறாய் என்று அர்த்தம். தேவ நீதியை குறித்து நான் எங்கே கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாக்கா, மத்தேயு 5:20 தான் கற்றுக்கொண்டேன். அன்பாலே மத்தேயு 5:20 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் எங்க வர முடியாது? பரலோக ராஜ்யம் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நாம் எல்லாம் பரலோக ராஜ்யம் போறதுக்காக தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நரகத்துக்கு போறதுக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப எதுக்காக நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட? நரகத்துக்கு போறதுக்கா? சொல்லுங்க, ஆமானா இல்லையா? ஆமாண்ணா, கை தூக்குறாரு பாவம், தூங்கிட்டாரு. நரகத்துக்கு போறதுக்கா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? இப்ப தூக்கு. யாரெல்லாம் நரகத்துக்கு போறதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? கொஞ்சம் உஷாராகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை ஏற்றுக்கொண்டனா தேவ நீதியில நீ நடந்தாதான் பரலோகத்துக்கு வர முடியும். அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்றார், ஒண்ணுமே என்னை தெரியாதவனுக்கு, என்னை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு, சத்தியமே அறியாதவனுக்கு அநேக அடிகள் கொடுக்கிறதுக்கு நரகம் காத்துக்கிட்டு இருக்குது. அநேக அவஸ்தைகளை படுவதற்கு, நரகத்தில் அவனை தள்ளுவதற்கு ரெடியா இருக்குது. ஆனா என்னை அறிந்தும்
என்னை ஏற்றுக்கொண்டும் நான் சொல்லபடி நீ வாழாதனால உனக்கு தான் நான் அதிக அடிகளை கொடுப்பேன் அப்படின்றார். அநேக அடிகள் அடிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவனுக்கு சில அடி தான் விழுதான். என்ன அடி? உண்மையிலே எனக்கு இதை ஜீர்ணிக்க முடியல. அதனால தான் நான் இப்பெல்லாம் அநேக அடிகள் வாங்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவங்ககிட்ட போறதே கிடையாது. அதனால நீங்க அந்த மாதிரி இருக்காதீங்க. சொல்லு புரியுதே இல்லையா என்ன சொல்ல வரான்ட்டு? இயேசுவை அறியாதவனுக்கு நான் போய் சத்தியம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை இப்பெல்லாம். எப்பன்னா இப்ப 30 வருஷத்துக்கு பிறகு, 30 வருஷம் முன்னாடி வரைக்கும் நினைச்சேன். இப்ப என்னுடைய தாட், என்னுடைய பாரம்லாம் என்னன்னா, இயேசுவை அறிந்து கொண்டு அதிக ஆக்கினைக்கு ஆளாக போற கிறிஸ்தவர்களை குறித்து என்னுடைய பாரம். என் ஊழியம் இப்ப மாறி போச்சு, என் ட்ராக் இப்ப மாத்திட்டார் ஆண்டவர். நான் மாத்திக்கல, அவர் மாத்திக்கிட்டார். ஏன்னா என்னுடைய அழைப்பே அதான். இஸ்ரவேலுக்கு உன்னை காவல் நான் வைத்தேன்னார். யாருக்கு? பெயர் கிறிஸ்தவர்களுக்கு. இயேசுவை அறிந்து கொண்டு பைபிளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழாதவர்களுக்கு நீ போய் சத்தியத்தை சொல்லு. நான் என்ன சொல்லி தரேனோ அதை போய் சொல்லு. அது சொல்லு. அவன் கேட்குறான் கேட்கல, நடக்கிறான் நடக்கலை, கீழ்ப்படிகிறான் படியல, அது அவன் சௌரியம். நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு. எனக்கு அதிக நீதியை பற்றி தெரியாதுன்னு அவன் இனிமேல் இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க எல்லாம் இயேசுவை அறிஞ்சு கொண்டவங்க 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா. இன்னைக்கு அதிக நீதியை குறித்து உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. உங்கள் நியாய தீர்ப்பில் கொண்டு நிறுத்துறார். ஏய், அதிக நீதியை கற்றுக் கொடுத்தன்னு நீ செஞ்சியான்னு கேட்குறான்னு வச்சுக்கோ. அதிக நீதினா எனக்கு தெரியாது தலைவரா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதிக நீதியை கற்றுக் கொடுத்தாச்சு. செய்யறது செய்யாதான் உன் வேலை என் வேலை. கற்றுக் கொடுக்கணும்னு செய்யணும், கற்றுக்கிட்டவனும் செய்யணும். அந்த அதிக நீதியை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் உன் மேலே விழுந்த கடமை. எனக்கு ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அவன் கேட்குறான் கேட்கல. சில சமயத்தில் கேட்பாங்க, சில சமயத்தில் கேட்க மாட்டாங்க, முரட்டாட்டம் பண்ணுவாங்க. அதை பற்றி நீ கவலைப்படாது. ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லி எச்சரிப்பு கொடுத்துரு. இப்போ நான் எச்சரிப்பு கொடுத்துட்டேன். நான் போகிற சபையெல்லாம் இதை தான் சொல்கிறேன். அதிக நீதி அதிக நீதி ஒன்று இருக்குது. உன் பரிசுத்தம் பத்தாது, இன்னும் பரிசுத்தமாக வாழு. உன் அன்பு பத்தாது, இன்னும் அன்பில் வாழு. உன் விசுவாசம் பத்தாது, இன்னும் விசுவாசத்தில் வாழு. இன்னும் அதிகமாக இந்த அதிக சத்தியத்தை சொல்லி கொடுத்தாச்சு. கேட்டு பிடிச்சுக்கிட்டவன் பாக்கியவான். கேட்டும் சுயநீதியில போறவன் தான் பாவம். அநேக அடிகள். இதை கேட்டும் உன் சுயநீதியில நீ நடக்கிறாய் என்றால் அவனுக்கு தான் அநேக அடிகள். நரகத்திலே அதிக ஆக்கினை. இயேசுவே அறியாதவனு கூட சில ஆக்கினை தான். நரகத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குதான், நிறைய செக்ஷன். அது மத்திய பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது. எப்படி வயிறு இருக்குதோ அதே மாதிரி நரகத்தினுடைய மத்திய பகுதியே அதுதான் உக்கிரமான நரக வேதனை அதிகமான ஒரு பகுதி. அந்த செல்லா இருக்குது. போயிட்டு வந்தவங்கலாம் சொன்னாங்க, நிறைய என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அந்த மத்திய பகுதியில் தான் இருக்கிற வேதனையிலே அதிகமான 1000 மடங்கு அதிகமான வேதனை. அது யாரை தூக்கி போடுறாருன்னா கிறிஸ்தவனை தான் தூக்கி போடுறாரு. லேசா இருக்கிற இடத்துல கூட லேசா, அதாவது ஆண்டவரை அறியாதவனை போடுறாரு. ஏன்னா அவன் ஆண்டவரை அறியல, சத்தியத்தை அறியல. அவன் தப்பு பண்ணதுல தப்பு கிடையாது, ஏன்னா தெரியாது. இயேசுவை தெரியும், சத்தியத்தை தெரியும். எல்லாம் ஆலயத்தில் நல்லா கொட்ட வார்த்தையை கேட்டுட்டு துணிகரமாக சுயநிதிக்கு இடம் கொடுத்து போறவனுக்கு தான் அந்த வயிறு பகுதி அதிக மடங்கு ஆக்கினை. நான் இன்னைக்கு காலையில் கூட டிவோஷன் எடுத்தேன். கண்ணே தெரியாம கூடனாவும் இருக்கிறான் சில பேர். 2 கண்ணுமே அவுட்டு. ஆவிக்குரிய கண்ணு தெரியவே தெரியாது. நமக்கெல்லாம் அறகுறை 50% கண்ணு தெரிஞ்சிச்சு. ஆவிக்குரிய கண்ணு நமக்கு எத்தனை % தெரிஞ்சிச்சு? என்னன்னு? இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் பரலோகத்துக்கு போறத வழின்னு தெரிஞ்சுக்கிட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு விசுவாசி உட்கார்ந்துட்டோம். ஆனா இயேசுதான் சத்தியம்னு தெரியாம அவுட் ஆயிருக்குது பாதி கண்ணு, ஆவிக்குரிய கண். நான் தான் வழி, நான் தான் உன் லைஃப் ஜீவன், உனக்கு புது உயிருள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறேன்.
நீ மறிக்க மாட்ட. அந்த மாதிரி மரணம் இல்லாத பெருவாழ்வு நான் தான் கொடுக்க போறேன். அதே போல நான் தான் சத்தியம். எந்த நான் தான் சத்தியம் என்பதை, நான் சத்தியம் அப்படின்றத நீ யார் உணர்றீங்களோ, இயேசு சொன்னது தான் சத்தியம், அதுதான் உண்மை. அந்த உண்மையின்படி நான் வாழ்ந்தாக்கா உனக்கும் எனக்கும் மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப நான் ஆராய்ந்து அறிந்து கொண்டதை சொல்றேன். நம்ம பக்கத்துல வள்ளலார் இருக்கிறார். அவருடைய பக்தி மார்க்கம் அப்படியே மாறிடுச்சு. ஒரு 20 வருஷம் இல்லை 10-15 வருஷத்துல ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறார். அவர் பிறந்ததிலிருந்து அந்த வெளிச்சம் வர வரைக்கும் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய பக்தி மார்க்கம் அப்படியே யூட்டன் அடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே மாத்திட்டார். உண்மையை அறிந்து கொண்டார். அவருடைய மாற்றத்துக்கு என்ன காரணம் என்பதுதான் நான் ஆராய்ந்தேன். அப்ப எனக்கு கிடைச்ச பதில் அப்படின்னாக்கா, நான் சொல்லல, நானா கற்பனை எல்லாம் பண்ணி சொல்ல, எனக்கு அந்த வள்ளலாருடைய பக்தர்கள் சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சென்னையில் பண்ருட்டிக்கு வண்டி ஏறினேன். பண்ருட்டின்னு போட்டுருந்தது, ஏறி உக்காந்துட்டேன். அந்த பஸ்ஸில் கலர் ஷர்ட் போட்டவன் நான் ஒருத்தன் தான். என் முன்னாடி எனக்கு பக்கத்தில் 2 பேர் உட்காந்தாங்க, வெள்ளை ட்ரெஸ். இவர் வெள்ளை ட்ரெஸ், இவர் வெள்ளை ட்ரெஸ். 3 பேர் முன்னாடி உட்காந்தாங்க, வெள்ளை ட்ரெஸ். பின்னாடி திரும்பி பார்த்தா வெள்ளை ட்ரெஸ். கொஞ்ச நேரம் ஃபுல்லாக பார்க்குறேன், எல்லாம் வெள்ளை ட்ரெஸ். ஒயிட் ஷர்ட், வெள்ளை வேட்டி, வெள்ளை பேண்ட்டு, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு உட்காந்துக்கிற ஒரே ஆள். எனக்கே கொஞ்சம் கூச்சமாயிடுச்சு. என்னடா நம்ம மட்டும் கலர் சட்டையில் இருக்கிறோம், இவங்க எல்லாமே வெள்ளை. இது என்ன ஊர் பஸ் போகுது, எங்கெங்க போறீங்கன்னா, இது வடலூர் ஸ்பெஷல் வண்டி, தைப்பூசத்துக்காக இந்த ஸ்பெஷல் வண்டி விட்டுருக்குறாங்க. நாங்கள் எல்லாம் வடலூருக்கு போகிறோங்க, வள்ளலார் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த வண்டியில் ஏறி உட்காண்டோம். ஃபுல்லாக வண்டி நிரம்ப வெள்ளை ட்ரெஸ்ஸு, வள்ளலார் பக்தர்கள். ஒருத்தன் தான் எக்ஸப்ட். இந்த 2 பக்கத்துலேயும், அதில் நடுவில் உட்காண்டேன் நான். 2 பக்கத்துலேயும் 2 வள்ளலார் பக்தர்கள் எனக்கு வள்ளலார் பற்றி தெரியுமான்னு அப்படியே பீடிகை போட்டுட்டு வந்தாங்க. என்ன கொஞ்சம் தாங்க தெரியும், நான் பைபிள் இது எங்கள் பிஏ படிச்சுட்டு இருக்கிறேன், அதில் தமிழில் வள்ளலாரை குறித்து ஒரு சில பாடம் வருது, அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் அவுட்லைன் சொன்னேன். என்னங்க பண்ருட்டியில் இருக்கிறீங்க, பக்கத்தில் தான் இருக்குது வடலூர், ஒரு 10-25 கிலோமீட்டரில் இருக்குது, வள்ளலாரை பற்றி தெரியலையா அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுங்கள் நீங்கள், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எல்லோரும் கதை கேட்கறதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் போடுவேன். சரி சொல்லுங்கள், நமக்கு டைம் பாஸ் ஆகணும், பண்ருட்டி வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு சொல்லுங்கண்ணா. அவன் A to Z வள்ளலார் கதையை A to Z அவனும் சொல்லிட்டு வரான். 2 பேரும் மாறி மாறி கேன்வாசிங் பண்ணுறாங்க. நம்ம சத்தியம் சொல்கிற மாதிரி அவங்க சத்தியம். ஒரு ஆள் கிடைச்சான்டா, இவனை எப்படியாவது மாட்டின்ட்டான்ட்டு அவன் சொல்ல சொல்ல நானும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறேன். அப்படி கேட்கும்பொழுது தான் அவன் ஒரு காரியம் சொன்னான். வள்ளலார் நல்லா வந்துட்டு இருந்தார். இங்கே பட்டாம்பாக்கத்தில் ஒரு பாஸ்டருடைய ஒரு போதகர், அந்த ஃபாரின்லேருந்து வந்த ஒரு மிஷினரியினுடைய பழக்கம் கிடைத்து அவருக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க. முழு பைபிள் கொடுத்துருக்குறாங்க. அதை படித்தார். வள்ளலாரும் பைபிள் படிச்சிருக்கிறாரு அப்படின்னு லைட்டாக போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு வந்த வாழ்க்கை வரலாறுல இது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் வேற வேற கதை. இவங்க சொல்ல சொல்ல எனக்கு வள்ளலாரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதிகமாக வந்ததுனால பண்ருட்டியில் நான் இறங்கலை. நான் வீட்டை விட்டு போய் 3 நாள் ஆகுது. நான் என்ன செஞ்சேன், டிக்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வடலூருக்கு எடுத்துட்டேன். என்னங்கன்னாரு, உங்கள் கூட நான் வள்ளலாரை பார்க்கறதுக்கு வரேங்க, நான் உங்க கூட வரேன், நாளைக்கு கூட நான் ஊருக்கு போய்க்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, ஒருத்தன் நம்ம சேர்த்துட்டா நம்ம கோஷ்டியில் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. இட்டுட்டு போனானுங்க. போய் அவனுக்கு கூட 2 நாள் அவங்களுக்கு கூடயே இருந்தேன். அவங்க என்ன படித்தாங்களோ அதை படித்தேன், என்ன செஞ்சாங்களோ அதை செஞ்சேன், அவங்க என்ன பேசுனாங்களோ அதையே கேட்டேன். அங்கே போய் பார்த்தாக்கா வடலூரில் பட்டிமன்றம், பாராயணம் மன்றம், கருத்தரங்கு இதெல்லாம் நடக்குது. திருவெருப்பா கருத்தரங்கு ஒரு மூலையில் நடக்குது, அங்கே 1 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன். திருவெருப்பா பட்டிமன்றம் நடக்குது, அங்கே 1 மணி நேரம் பார்த்தேன். திருவெருப்பா பாராயண மன்றம்னு ஒன்று நடத்துகிறான், அதை பார்த்து கேட்டேன். கடைசியில் ஒரு நைட் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல அவர் உயிர் விட்ட இடம் இதுதாங்க, இங்கே தாங்க அவர் ஜோதியாக மாறினார்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போய் உட்கார வச்சான். ஒரு வீடு மாதிரி இருக்குது, அதில் உட்கார வச்சிட்டாங்க. அங்கே உட்காந்தா எல்லாம் பூஜை மாதிரி நடக்குது. எல்லாம் விடிய விடிய அவர் எழுதின அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள் பாடலாக. அது பேர் அகவல் திரட்டுன்னு சொன்னாங்க. அந்த அகவல் திரட்டை பாடிக்கிட்ட கற்பூரை ஏற்றிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக. நானும் உட்காந்து அதே ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டேன். நான் எப்பயுமே ஆர்வமாக கேட்குறவன் கற்றுக்கிறேன். முதல் ரோவில் போய் உட்காந்துட்டேன். என்னதான் இவனுக்கு சொல்கிறானோ விடிய விடிய பார்ப்போன்னு பார்த்தா அகவல் திரட்டை படிக்க படிக்க எனக்கு பைபிள் தான் ஞாபகம் வருது. இது என்ன பைபிளில் இருக்கிற மாதிரியே இருக்குது, இது பைபிளில் நம்ம படித்த மாதிரியே இருக்குது இவனுக்கு பாடுறது, இது பைபிளில் சொன்ன கருத்து மாதிரியே இருக்குது இது அப்படின்னு என் மனசில் இதே தான் ஓடுது வஞ்சி. அந்த அகவல் திரட்டை பற்றி தெரியாது. ஏன்னா அந்த கருத்து அகவல் திரட்டினுடைய கருத்து பைபிளினுடைய எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமேட்டு அந்த கல்வெட்டு, அதே ஊரில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே விடிஞ்சு போய் பார்க்குறேன். அந்த கல்வெட்டை படிக்கிறேன். அதில் அழகாக எழுதிக்கிறார். அந்த கல்வெட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக பைத்தியக்காரத்தனமாக எழுதியிருந்தார். அந்த கல்வெட்டில் என் கண்ணால் நான் படித்தது. இன்றைக்கி அந்த கல்வெட்டை எடுத்துட்டானோ ஃப்ராடு பசங்க, திருட்டு பசங்கன்னே சொல்லுவேன். திருட்டு பேமானி பசங்க அந்த கல்வெட்டை எடுத்துட்டானோ. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக நான் பைத்தியக்காரத்தனமாக கல்லு முன்னாடி மரத்து முன்னாடி நின்று பாசுரங்களை எழுதி என் பொழுதை கழித்து விட்டேன். கடவுள் அவ்வடிவில் இல்லை, கடவுள் ஜோதியாக இருக்கிறார். அதான் அவர் கண்டுபிடிச்ச உண்மை. இந்த மாற்றத்துக்கு என்னையா காரணம் அப்படின்னு கேட்டாக்கா அவருக்கு கிடைச்ச பைபிள். இன்னைக்கு அவர் சொன்ன கூற்று இந்த நூற்றாண்டு இல்லை, போன நூற்றாண்டுல சொன்னார். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்ம இயேசு கிறிஸ்து. அப்ப ஒளியான தேவனை எப்படி நீ வணங்கணும் என்பதை வழி சொல்லி கொடுத்தார். அப்ப அவருடைய சேஞ்சுக்கு காரணம் அதுதான். அந்த பைபிள் ஒரு பொறி. கடவுள் ஒளியாக இருக்கிறார், உருவத்திலே இல்லை. கடவுளை வணங்குவதற்கு ஜாதி சமயம் மதம் எந்த ஒண்ணும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் என்ன சொன்னாரு? ஜாதி சமயம் அல்லது மதம், சமயம்னா மதம், ஜாதி மதம், பணக்காரன் ஏழை, படிச்சவன் படிக்காதவன் எந்த தகுதியுமே கிடையாது. யாரு வேணாலும் அந்த கடவுளை அடைஞ்சிடலாம். அவர் சொன்னபடி நம்ம வாழ்ந்தா. அவர் ஷார்ட்கட்டா சொன்னார், 7 மாயை என்ற திரையை நீ உன் மனசிலிருந்து அகற்றி விட்டால் நீ அந்த அருட்பெருஞ்சோதி அடையலான்னார். 7 மாயை என்ன? அதுதான் 7 விதமான கொடிய கொள்ளும் பாவங்கள்னு ஆபிரகாம், பில்லி ஆபிரகாம், யார் ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் பேர் டக்குன்னு மறந்துட்டேன். பில்லிகர்காம் எழுதியிருக்கிறார், கொல்லும் கொடிய பாவங்கள் 7 அப்படின்னு. அதுதான் வள்ளலார் அங்க சொல்லியிருக்கிறார். அந்த 7 மாயை என்ற திரையை நீ அகற்றி விட்டு நீ வள்ளல அருட்பெருஞ்சோதி அடைஞ்சிடலான்னு. இதெல்லாம் நான் பார்த்துட்டு அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த எட்டுட்டு போன கோஷ்டி அந்த அத்தனை பேரையும் உட்கார வச்சு, வள்ளலார் என்ன சொன்னாரோ நீங்கள் அதை விட்டு விட்டு அவர் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இனி நான் வள்ளலாரை பற்றி ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொல்லி வெளியில் வந்துட்டேன். 2000 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கிட்டு இன்னமும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். 30 வருஷமாக. எத்தனை வருஷமாக? 30 வருஷமாக ஆராயிறேன். இன்னைக்கும் ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னுடைய சிந்தனையில் அவருடைய ஆன்மீக சிந்தனையினுடைய மாற்றத்துக்கு யூட்டர்ன் எடுத்ததுக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை அவருக்குள்ள வந்தது. அதான் கண்டுபிடிச்சார். அவர் ஒரு புது மதத்தை உருவா. இன்னைக்கு அவர் விபூதி இடக்கூடாது, கல்பனை ஏற்றக்கூடாது, என்ன போல உருவம் செஞ்சு வரக்கூடாது எல்லாம் சொன்னாரு. ஆனா எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஆப்போசிட்டா செஞ்சாங்க. இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அன்பாலே அது போகட்டும். இன்னைக்கு நீதியை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும்னா நம்முடைய சுயநீதியை ஆண்டவருடைய நீதியிலே நீ கலந்தாய் என்றால் அது அநீதியாக மாறிவிடும். உன்னுடைய சுயநீதியை ஆண்டவருடைய நீதிக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நீதியை கீழ்ப்படிந்தாய் என்றால் அது தேவ நீதியாக மாறி உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இதை தான் நான் புரிந்து கொண்டேன்.
இதுதான் இப்ப நான் இப்ப இந்த அதிக நீதியை குறித்தும் அல்லது தேவ நீதியை குறித்தும் நான் பேசி வருகிறேன். அதுதான் இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அதிக நீதி. அப்ப உயிரோடு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எங்கெங்கெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருந்தாரோ அதுதான் அதிக நீதி. நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. இது எத்தனையோ வாட்டி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எங்கெங்கெல்லாம் இயேசு ஆண்டவர் சொல்கிறாரோ வாயை திறந்து அதுதான் தேவ நீதி அல்லது அதிக நீதி. அதன்படிதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நல்ல பதிவு பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. கிறிஸ்தவர்களே, நீ யாரா இருந்தாலும் சரி, எந்த டினாமினேஷன் சார்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ அதிக நீதியில மட்டும் நீ கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீ நடந்தனா நீ நானும் பரலோகத்துக்கு போலாம். அது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்க, இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கத்தை குறித்து பவுல் அங்க பெலிக்ஸுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பாருங்க, இச்சை அடக்கம் இது ரெண்டுத்தையும் புரியுங்க. இச்சை என்றால் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இச்சை அடக்கத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ, அப்பதான் நீ அதுல இருந்து வெற்றியை பெறுவாய். அந்த இச்சை அடக்கத்துல நீ வெற்றியை, இன்னைக்கு இச்சை அடக்கத்துல நம்ம தோல்வியை தான் பார்க்கிறோம். ஓப்பனா ஒத்துக்கணும். நான் ஒத்துப்பேன், நான் இன்னைக்கு இச்சை அடக்கத்துல எனக்கு தோல்வி தான் அப்படின்ட்டு. மனசாட்சி உள்ளவன், உண்மையிலே இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஓப்பனா ஆண்டவர்கிட்ட கை நீட்டு, ரெண்டு கை நீட்டு, ஆண்டவரே எனக்கு இச்சை அடக்கத்துல வெற்றி இல்லை, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லணும். இல்லைன்னு நீ மறைச்சு மறைச்சு வாழறன்னு அர்த்தம். நீ என்ன மறைச்சிட்டு வாழலாம், உன்னை மறைச்சிட்டு வாழலாம், அடுத்தவனுக்கு நீ மறைச்சிட்டு வாழலாம். ஆனா உன் இருதயத்தை யார் அளப்பா? அவர் பார்க்கிறார். உனக்கு எச்சை அடக்கம் இல்ல வெற்றி இருக்குதா வெற்றி இல்லையான்றது. நீ தோல்வி அடைஞ்சு ஆண்டவர்கிட்ட ரெண்டு கையும் மாட்டினா அவர் உனக்கு பலத்தை கொடுத்து உன்னை இச்சை அடக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். இச்சை அடக்கத்தின்ற மேல, இச்சையின் மேல ஒரு வெற்றியை கொடுப்பார். அதை நம்ம செய்ய மாட்டோம், மறைச்சு மறைச்சு வாழுறோம். அதனால்தான் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று ஆண்டவர் அழகா பதிவிட்டுகிறார் நீதிமொழிகள் 28:13. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். ஆண்டுடைய இரக்கம் உனக்கு வேணும்னா கையை தூக்கிடு, சமாளிக்காத. நான் இச்சையுள்ள மனிதனாக இருக்கிறேன், மனுஷியாக இருக்கிறேன், என்னை விடுதலையாக்கும், இச்சை அடக்கத்தில் எனக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ நானும் ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் வெற்றியை தருவார். நான் தாவீது கிட்ட அதை கற்றுக்கொண்டேன். தாவீது என்னை விட உன்னை விட நம்மளை விட அதிகமான இச்சை கொண்டவனாக இருந்தான். ஆனா ஆண்டவர்கிட்ட வந்த உடனே கையை நீட்டிட்டான். ஆனா சவுல் அப்படி இல்லை, அவன் கீழ்ப்படியில், அவ்வளவுதான். அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை அவன் ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒத்துக்காதனால ஆண்டவர் அவனை தள்ளி விட்டார். கொஞ்சம் இதெல்லாம் கத்துக்கணும். இதெல்லாம் டெக்னிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, பைபிள்ல இருக்கிற டெக்னிக்கல் பாயிண்ட். அப்ப இச்சை என்றால் என்ன? இச்சை பிளஸ் அடக்கம் ரெண்டும் சேர்ந்தாதான் இச்சை அடக்கம். இச்சை என்பது ஆசை. இச்சை என்பது தப்பு கிடையாது, ஆசைப்படுறது தப்பு கிடையாது, அது எல்லாருக்கும் உள்ளது. அது ஆண்டவர் எல்லாருக்குள்ளேயும் வச்சிருக்கிறார் அந்த ஆசையை. ஆனா அந்த ஆசையில அடக்கம் வேணும் என்று சொல்கிறார். என்ன வேணுமா? அடக்கம் என்பது கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது. இதையும் 3 வகையாக வகைப்படுத்தலாம். இச்சை அடக்கத்தை 3 வகையாக வகைப்படுத்தலாம். அப்ப கட்டுப்பாட்டுக்குள் உன் ஆசையை வைத்துக் கொண்டால் அதுதான் இச்சை அடக்கம். கட்டுப்பாடு அல்லாம உன் ஆசையை நீ அவுத்து விட்டுட்டுனாக்கா அதுதான் இச்சை, அதுதான் பாவமாக மாறுகிறது. உன்னை என்னையும் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து அந்த பாவம் தள்ளுது. அன்பாலே, இந்த இச்சையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆசையை அடக்கி வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோ. எது வேணாலும் நீ ஆசைப்படலாம், ஆனா அதை அடக்கி வைத்துக்கொள். ஓவரா போயிடாத, வரம்பு மீறிடாத. வரம்பு மீறி போனாக்கா அது உனக்கு ஆபத்துல கொண்டு வந்துடும். பாருங்க, ஒண்ணு அதிலே 3 விதமான இச்சை அடக்கத்தை குறித்து இங்க ஆண்டவர் சொல்லித்தரார். என்னன்னா, ஒன்னு சரீர பிரகாரமான இச்சை அடக்கம், அது ரொம்ப தேவை, சரீரத்துக்கு தேவை. 2 ஆவி பிரகாரமான இச்சை அடக்கம். ஆவியில ஒரு இச்சை அடக்கம் தேவையா, சரீரத்துக்கு ஒரு இச்சை அடக்கம் தேவை,
ஆவிக்கு ஒரு இச்சை அடக்கம் தேவை. அடுத்தது ஆத்துமாவில் ஒரு இச்சை அடக்கம் தேவை. ஆத்துமா என்பது மனசு. மனசுல ஒரு இச்சை அடக்கம் தேவை. உன் மனசுல இச்சை அடக்கம் இல்லாம நீ மனசு அவுத்து விட்டுன்னா போச்சு, உன் மனசு தாறுமாறா போயிடும். உன் ஆத்துமா வீணா டேமேஜ் ஆயிடும். அது உன் ஆவியையும் சரீரத்தையும் வீணாக்கிடும். இன்னைக்கு அப்படிதான் நேத்திய சம்பவம். நேத்து இந்தியாவினுடைய ஒரு கருப்பு நாள், இல்ல தமிழகத்தினுடைய ஒரு கருப்பு நாள் என்று சொல்லலாம். நேத்து வீட்டை விட்டு புறப்பட்டு நான் ஷாவன் நினைச்சானா 39 பேரு. ஒரு அரசியல்வாதி இல்ல ஒரு சினிமாக்காரனை பார்க்கறதுக்காக அவன் மனசு அடக்காம அடங்கா பிடாரி மாதிரி ஏவி விட்டதுனால அந்த ஆவி அவனை ஏவி விட்டு அந்த இச்சை அடக்கம் இல்லாம அந்த நடிகனுடைய முகத்தை பார்ப்பதற்கு முண்டி அடித்ததனுடைய விளைவு அவங்க சரீரத்தை இழந்தார்கள். ஆவி ஆத்மா சரீரத்தை இழந்து நரகத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க செத்ததெல்லாம் தியாகமா இல்ல ரத்த சாட்சியா செத்தாங்களா? இச்சையினால. ஒரு நடிகனை பார்க்கவே அவன் முகத்தை பார்த்து என்னையா நீ அடைய போற? அவன் முகத்தை பார்த்து நீ என்ன ஆறுதல் அடைய போற? என்ன உனக்கு வரப்போகுது? உன் லைஃப்ல என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது? அவனை பார்க்காம வீட்டுல உட்கார்ந்தா என்ன நஷ்டம் வந்துடும்? அந்த அறிவு சொரணையும் நமக்கு இல்லையே. ஒரு மனிதனை பார்ப்பதற்காக முண்டியடித்து ஓடிக்கொண்டு இன்னைக்கு தான் உயிரையே விட்டுட்டு உட்காந்து நடுரோட்ல நின்று ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, 20 வயசு, 22, 21 வயசு இருக்கும். அவருடைய 2 வயசு குழந்தைய பறி கொடுத்துட்டு அழுவுறதை பார்த்து நான்லாம் உள்ளம் உடஞ்சி அழுந்தேன். எதுக்கு போகணும்? எதுக்கு பறி கொடுக்கணும்? அப்படி என்ன இச்சை இழுக்கிறது? பார்க்காம உட்கார்ந்து உன் சோறு தண்ணி கிடைக்காதா உனக்கு? எழுந்து போய் உட்கார்ந்து கிடக்கிறியே. அதுதாங்க பிசாசுடைய கிரியை. இந்த அடக்கம் தான் இன்னைக்கு உனக்கு எனக்கு தேவைன்றார். இந்த அடக்கம் இல்லை என்றால், இந்த ஆசையில அடக்கம் இல்லை என்றால், மனசு ஆசைப்படலாம், அதை அடக்க கற்றுக்கொள். வேண்டாம். அதுக்கு தான் ஆண்டவருடைய சத்தியம் உதவி செய்கிறது. உன் மனசு சிறகடிச்சு பறக்கலாம். உன் தகுதி என்ன? எனக்கு ஐஸ்வர்யாவை மனைவியா வந்தா நல்லா இருக்குன்னு நீ நினைக்கலாம். அஜித் குமார் உனக்கு கணவனா வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கலாம். உன் மனசு, உன் தகுதி என்ன? உன் ஆசை என்ன? அதனால தான் சொன்னார் ஆண்டவர். அழகா அந்த கெசமனே தோட்டத்தில் ஒரு பெரிய சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன சத்தியம்? ஆண்டவரே, நான் சாவதற்கு ஆசைப்படுகிறேன், ஆகிலும் உன்னுடைய ஆசையின்படி நான் சாகிறேன். நான் மாற்றி சொல்ற வசனத்தை நம்மளுடைய புரிஞ்சுக்கிற டெர்மினாலஜில அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பிதாவே, சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வசனம் என்ன? நான் என் ஆவி ஆத்மா சேர்த்து நீங்க என்ன செய்யுங்க? எடுத்துங்க. நான் சாகிறதுக்கு ஆசைப்படுறேன், ஆனா உன்னுடைய விருப்பத்தின்படி ஆகணும். அது நல்ல வார்த்தை. அது இந்த பாத்திரம், எஸ், என்னுடைய சரீரம், என்னுடைய கேரக்டர், என்னுடைய ஆத்மா நான் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் நான் இன்னும் வாழணும்னு ஆசைப்படல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் அங்கதான் நிக்கிறார் ஆண்டவர். அதுதான் நீ நானும் கத்துக்கணும். எனக்கு ஆசைதான், பிரியாணி தட்டு நிறைய வச்சு தின்னுறதுக்கு ஆசைதான், ஆனா உன் வயிறு தாங்கணுமே. ஒருத்தன் என்ன தெரியுமா செஞ்சான்? பிரியாணியை நல்லா மூச்சு முடுக்க தின்னு செத்தே விட்டான் தெரியுமா? பேப்பர்ல வந்தது. உட்காந்து மூச்சு முடுக்க தின்னுட்டான், செத்துட்டான், உண்டி வெடிச்சு. அதே போல ஒரு பொண்ணு, இதுவும் பேப்பர்ல வந்தது தான், முஸ்லிம் பொண்ணு, அதுலயும் திருமணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்காக காஷ்மீர் போயிருக்கிறாங்க.
காஷ்மீர் போய் என் கணவன் இவன் தான் ஆசை கணவன், இன்னைக்கு இவனோட நான் உல்லாசமா இருக்க போறேன்னு சொல்லி அது சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. சேர்த்துட்டாங்க, விடிஞ்சு சேர்த்துட்டான் அவன் கணவன். உல்லாசமோ உல்லாசம், விடிய விடிய உல்லாசமா இருப்போம் என்று சொல்லி அவர்கள் உல்லாசமா இருந்ததன் விளைவாக காலையில விடிஞ்ச உடனே அவன் பிணமாக கிடந்தான் அவன் பெட்ல. அந்த பொண்ணு அழுதுகிட்டே பேட்டி கண்டதை நான் பார்த்தேன். ஐயோ, என் இச்சைக்கு அளவில்லாமல் நான் ஆசைப்பட்டதனால நான் 100 தடவைக்கு மேலாக விடிய விடிய என் கணவனோடு சல்லாபம் செய்து என் கணவனை இழந்து விட்டேன் என்று கதறி பேட்டி கொடுத்தாள். இச்சை, இச்சை, மாமிசத்தில இச்சை, ஆவில இச்சை, இதுவெல்லாம் பிசாசுடைய கிரியை. நல்லா புரிஞ்சுக்கோ. எப்படி ஆகிலும் பார்க்கணும், பார்த்துட்டு நான் பெருமை அடிச்சுக்கணும். நான் அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், பக்கத்துல போய் பார்த்தேன், தொட்டு பார்த்தேன். நேத்து போன கும்பல்லாம் அப்படிதான் நான் நெருக்கி செத்துது. இச்சை, ஆவில இச்சை, மனசுல இச்சை, ஆத்துமால இச்சை, சரீரத்துல இச்சை. இந்த 3த்துக்கும் அடக்கம் வேணும். இதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவலே, இந்த 3 அலைஞ்சி அலைபாயும். இதுதான் பிசாசுடைய கிரியை. உன் ஆவில, உன் ஆத்மாவில, உன் சரீரத்துல இச்சையை கொடுத்து உன்னை தூண்ட விட்டுருவான். நீ அதுல அடக்கமா இரு, கற்றுக்கொள். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை மறக்கவே மறக்காதீங்க. மத்தேயு 4ல நான் கண்டுபிடிச்ச ரகசியம், நான் கத்துக்கிட்ட சத்தியம் என்னன்னா, ஏசாண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வராரு. பசினாலும் பசி, பயங்கர பசி. அந்த பசி இன்னும் தூண்டுறான் பிசாசு. தூண்டி, பார், நீ 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வரல, உனக்கு வயிற்றுல எவ்வளவு பசி இருக்குது, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்றான். அவர் உடனே கல்லை எடுத்துட்டு, சோத்திரமாண்டவரே, இது அப்பமாக மாறட்டும், லபக்குன்னு சாப்பிட்டாரா? சொன்னார் பாரு ஒரு வார்த்தை பிசாசம் மேற்கொள்றதுக்கு. தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே பிசாசே அப்படின்னார். உணர்ச்சி வசப்படல, அவனுடைய தூண்டுகோலுக்கு அவர் இணங்கி கொடுக்கல. நான் அதை சொல்லுவேன், அந்த டெஸ்ட் 3 சோதனை, கடவுளுக்கு வந்த 3 சோதனைய 3 விதமா பிரிக்கலாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில். 1 சரீர பிரகாரமான சோதனை. இதுதான் இன்னைக்கு சரீர பிரகாரமான இச்சையை கொடுத்து நம்மள சோதனையில விழத்தள்ளுறான் பிசாசு. 2வது ஆவிக்குரிய சோதனை, 3வது ஆத்மாக்குரிய சோதனை. இந்த 3 சோதனை தான் இன்னைக்கு ஆண்டவர் ஜெயிச்சார். இப்படி சொன்னாலும் ஆவிக்குரிய சோதனை இல்லைன்னா உலக பிரகாரமான சோதனை, 3 பிரிவா பிரிக்கலாம் அவருடைய சோதனையில். இதுல வழி அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வழியின்படி நீ உலக பிரகாரமான சோதனையே ஜெயிக்கலாம், உன்னுடைய ஆவி ஆத்மாக்குரிய சோதனையை ஜெயிக்கலாம், உன் சரீர பிரகாரமான சோதனையை ஜெயிக்கலாம். நான் இதை என்னுடைய பைபிள் காலேஜிலையும் நான் நடத்தியிருக்கிறேன். இந்த 3 விதமான சோதனை தான் ஒரு மனுஷனுக்கு வரும். ஒன்று சரீர பிரகாரமா, ஒன்று ஆவிக்குரிய பிரகாரமா, அல்லது ஆத்ம பிரகாரமா, 3வது உலக பிரகாரமா. இந்த 3 சோதனை எப்படி ஜெயிக்கலான்றது ஆண்டவர் அங்கே வழி சொல்லி கொடுத்துக்கிறார். நான் ஜாய் டிவியில் கூட நான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். அதனால இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும் இதெல்லாம். அப்ப இந்த இச்சை அடக்கம் என்பது ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமாய் ஒரு காரியம். அந்த 3 காரியத்தில் சரீரத்தில் இச்சை அடக்கம் வேணும், ஆவில இச்சை அடக்கம் வேணும், மாமிசத்தில் இச்சை அடக்கம் வேணும். இந்த 3 இச்சை அடக்கம் நமக்குள்ள இருந்ததுன்னா நாம என்ன செய்யலாம்? வெற்றியை பார்க்கலாம், ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அடுத்தது இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பு என்று பார்க்கிறோம். அந்த நியாய தீர்ப்புனா என்னையா? நமது செய்கைகள் அல்லது நடக்கைகள் உண்டான பலன் என்று சொல்லலாம். அதுதான் தீர்ப்பு, நியாய தீர்ப்பு.
நீ இந்த உலகத்துல வாழும்போது நீ எப்படி நடக்கிறியோ அல்லது என்னென்னலாம் செய்கிறியோ அதுக்குண்டான பலன் தான் நியாய தீர்ப்புன்னு கடைசியா வச்சிருக்கிறார். இது வரக்கூடிய நியாய தீர்ப்பு. இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதுவும் 3 அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னாக்கா, உலகத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு, உலகத்துக்கே. அடுத்தது தீமை செய்கிறவர்களுக்கு வரக்கூடிய அடையின் பலன் அல்லது வரக்கூடிய நியாய தீர்ப்பு. அல்லது அடுத்தது 3வது நன்மை செய்கிறவர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு. சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், இந்த வேதம் என்ன சொல்கிறது? அதனால இன்னைக்கு பாருங்க, உலகத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பு. ஏற்கனவே வந்த நியாய தீர்ப்பை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏற்கனவே வந்த நியாய தீர்ப்பு நோவா காலத்தில் வந்தது. எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் என்ன செஞ்சாங்க, பெண் எடுத்தும் மனம் போன போக்குல வாழ்ந்தாங்க. அந்த நீதியெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு சுயநீதியில வாழ்ந்தார்கள். குடிப்பது பாவம் அல்ல, இஷ்டப்படி அடுத்தவன் பொண்டாட்டியே களவாடுவது நியாயம் அநியாயம் அல்ல. இப்படி மனமோன போக்கில் என்ன செஞ்சாங்க, அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்பதான் ஆண்டவரே இந்த உலகத்துல ஏன்டா இந்த மனுஷனை படைச்சோன்னு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாராம். அதில் பார்த்தா தெரியும், அந்த ஆதியாகமத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான்லாம் அந்த அந்த பக்கத்தை படிச்சுட்டு ரொம்ப நாளே அழுதுட்டு இருந்தேன். ஆண்டவரே இவ்வளோ வேதனைப்படுறீங்களே, மனிதனை உண்டாக்கினதற்காக நான் வேதனைப்படுகிறேன்ற. இன்னைக்கு உன்னை குறித்து என்ன குறித்து ஆண்டவர் வேதனைப்பட்டார்னா எவ்வளோ பெரிய பாவம். இன்னைக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மகனாய் மகளா இருக்கிறோமா, வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற மகனா மகளா இருக்கிறோமா? நான் அடிக்கடி அதுதான் தாவீதையும் சவுலையும் நினைச்சு பார்ப்பேன், ஒப்பிட்டு பார்ப்பேன். சவுல் முதல் மன்னன், ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு ராஜா வேணும்னு சரி சவுலை ஏற்படுத்துவோன்னார். ஏற்படுத்தின பிறகு என் மனசுக்கு அவன் வேதனையை கொடுத்தான்றார். அவனுடைய கீழ்ப்படியாமை வேதனையை கொடுத்தது. உன்னுடைய என்னுடைய கீழ்ப்படியாமை ஆண்டவரை வேதனைப்படுத்திருந்தா இன்னைக்கு நீ மனம் திரும்ப. இன்னைக்கு நம்முடைய கீழ்ப்படியாமை எவ்வளவு சத்தியம் தெரிஞ்சும் துணிகரமாய் பாவம் செய்யறோம், துணிகரமா கீழ்ப்படியாம இருக்கிறோம். அது ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனா இதே தாவீது ஆண்டவரத்துல போய் சரண்டரானா, நொறுங்குண்ட இருதயத்தோடு, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, உனக்கு வேதனைப்படுத்திட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை சாவடிச்சிருங்க, தாழ்த்திட்டான். அவனை ஆண்டவர் சொல்ற என் இருதயத்துக்கு ஏற்ற மகன்ற. இவன் செஞ்ச பாவத்தை விட அவன் செஞ்ச பாவம் கொடூரமானது. சவுல் செஞ்ச பாவத்தை விட தாவீது செஞ்ச பாவம் பெரிய பாவம், மன்னிக்க முடியாத பாவம். ஆனா அதையே மன்னிக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா ஒரே ஒரு காரியம் தான், அவன் தன்னை தரை மட்டுமாய் தாழ்த்தி நறுங்குண்ட இருதயத்தோடு உணர்வடைந்து தன் பாவத்தை உணர்வடைந்து அறிக்கை செய்தான். உணர்வடைந்தான். அதன் பிறகு அந்த பாவத்தை அவன் செய்யல. அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார், உணர்வடை. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நீ நானும் தப்பித்துக் கொள்ளலாம். அன்பாலே அதுதான் சொல்றாரு. அப்ப அந்த நோவா காலத்தில் அந்த மக்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து ஜலப்பிரயாகத்தில் கொண்டு வந்து என்ன செஞ்சார், ஜலத்தினால் அழித்தார். ஆனா இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பு ஜலத்தினால இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு அதிகாரம் இருக்கு, 8:7 படிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8:7. அக்கினி உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. பாருங்க அன்பாலே, இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா அக்கினினால இருக்குன்னு வேதம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு விஞ்ஞானிகளும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பயங்கரமா இருக்கும், வெப்பமயமா மாறிக்கிட்டு இருக்குது நாடு. இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அப்படியே செதறும், பயங்கரங்கள் நடக்கும்னு சொல்றாங்க. அதை நினைச்சு அந்த ஆர்டிகிளை நான் படிச்சு பார்த்துட்டு நான்லாம் அப்படியே பாதியிலே வச்சிட்டேன். ஏன்னா பயங்கரமா இருக்கு. அக்கினியினால அடிக்க போகிறார். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
இது உலகத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு. இப்ப நமக்கு நீ நான் என்ன செய்கிறோம்? தீமை செய்கிறவனா இருந்தா அவன் அடையக்கூடிய பலன் என்ன? அவன் செய்யத்தக்க பலன் அடைவான். இன்னைக்கு அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். 20:12 என்ன சொல்லுது பாருங்க. 20:12 தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அன்பாலே, இன்னைக்கு உன்னுடைய கிரியை என்னுடைய கிரியை ஆண்டுடைய அதிக நீதியின்படி இருக்கிறதா? இதை தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ நான் இருக்கிறேன்னாக்கா இந்த அதிக நீதியின்படி நான் வாழ்கிறேன்னா, ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தான் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? 5:44 படிங்க. உங்கள் சத்துருக்களையும் என்னது என்னங்க சத்துருக்களை பகைங்க அப்படின்னு இருக்கா? சத்துருன்னா யாரு? உனக்கு துரோகம் பண்ணவன், உனக்கு பிடிக்காதவன், உன் மனசுக்கு ஏற்றுக்கொள்ளாதவன், உன் திங்கிற சொத்துல மண்ணள்ளி போட்டவன், உன் சொத்தை ஏமாத்தினவன், அப்பேற்பட்டவனையே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரனை பகைன்னு சொன்னாரா? இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் எப்படி நடக்குது? அப்படியே உல்டாவா நடக்குது. சொந்த சகோதரனை பகைக்கிறாங்க, சொந்த புருஷனை பகைக்கிறாங்க, சொந்த கணவனை பகைக்கிறாங்க, சொந்த பிள்ளைகளை பகைக்கிறாங்க, சொந்த பிள்ளைகள் பெற்றோரை பகைக்கிறாங்க. இது என்ன நியாயம்? இதனால்தான் அதிக ஆக்கினை, இதனால்தான் அதிக அடி. கிறிஸ்துவிலே மனம் திரும்புங்கள், சதுருவே சிநேகிக்க சொல்றாரு. அதுதான் அதிக நீதினு சொல்றாரு. நீ நானும் புருஷன் நேசிக்க முடியல, பிள்ளைய நேசிக்க முடியல, பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரைய நேசிக்க முடியல, ஒரே சபையில் இருக்கிற ஒரே சகோதர சகோதரியை நேசிக்க முடியல. எவ்வளவு பகை, எவ்வளவு விரோதம், எவ்வளவு கசப்பு, எவ்வளவு மூஞ்ச திருப்பிட்டு போற. உன்கிட்ட பிரைஸ்லாட்டும் கூப்பிட்டாலும் இப்படி போற. அதுக்கு உண்டான ஆக்கினை உனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். நான் மேற்றதுக்காக சொல்ல, உண்மையை சொல்றேன். தீமை செய்கிறவர்களுக்கு தீமையான ஆக்கினை தீர்ப்பு, நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மையான ஆக்கினை தீர்ப்பு. அது எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த அதிக நீதியின்படி வாழ்ந்தாய் என்றால் நீ நன்மை செய்கிறவனாக இருக்கிறாய். இந்த அதிக நீதியின்படி நீ ஆப்போசிட்டா வாழ்ந்தாய் என்றால் அதிக ஆக்கினை அடைவாய் என்று நீனே முடிவு பண்ணி. இன்னைக்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நான் மறக்கவே மாட்டேன் என்னைக்குமே. அது என்னுடைய வாழ்க்கையில் அது அப்படியே மனசில் பதிஞ்சது. எப்போனாலும் அதை நினச்சி பார்ப்பேன். 1 யோவான் 4 எடுத்துங்களேன். 20ஆம் வசனம் படிங்க. சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் என்னவா? என்னவா? பொய்யன். பொய்யன் எங்க இருப்பான் தெரியுமா? அப்படியே இந்த வார்த்தையை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு என்னோட கூட திருப்புங்க. 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 படிங்க. பயப்படுகிறவர்களும் அபிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரனைக்காரரும் பொய்யர் அனைவரும். அதான் அந்த ஆக்கினை தீர்ப்பு, அந்த கடல்ல போட்டுருவாங்கன்றோம்ல, அந்த ஆக்கினை தீர்ப்பு, அதுதான் நியாய தீர்ப்பு. யாரு? அதுல பொய்யரும் உண்டு. பொய்யர்னா நீ பொய் சொல்றவன் தான் பொய்யர் கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம இதுதான் சுயநீதி. நான் என்ன பொய்யா சொன்னேன்? நான் உண்மையில சொன்னேன். ஹலோ, அது மட்டும் பொய் கிடையாது. பொய்ய நீ உண்மையை சொல்லிட்டா பொய் சொல்லாதவன் கிடையாது. இங்க பாரு, இந்த வார்த்தை என்ன சொல்லுது? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன்
அதுதான்யா பொய்யன்றார். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், காணாதவர் அவரு. காண்கிற சகோதரனை பயக்கிறேன். அவனுக்கு கை கொடுக்கணும்னா கொடுக்காம மூஞ்சை திருப்பிட்டு போற. உன்னை விட ஒரு பொய்யன் யாருமே கிடையாது. நான் அப்படி செஞ்சாலும் என்னை விட ஒரு பொய்யன் யாருமே கிடையாது. அப்ப தீமை செயலுக்கு அடையக்கூடிய பலன் இதுதான். இரண்டாவது மரணம். சொல்லுங்க, இரண்டாவது மரணம். அதுதான் ஆக்கினை தீர்ப்பு. அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு என்ன? அந்த சத்தியத்தின்படி அதிக நீதியின்படி வாழ்கிற உனக்கு எனக்கும் என்ன கிடைக்குமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-14 என்ன சொல்லி பாருங்க. 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கிறதுக்கு வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதாயா அவருடைய கற்பனை. என்ன? உன்னை நேசிக்கிறது போல பிறர நேசி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்துருவ நேசி, சபிப்பவர்களை ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துவதற்காக உன்னை நிந்திக்கிறதுக்காக ஜெபம் பண்ணு, தீமையோடு எதிர்த்து நிற்காத. ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தை கொடு. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்காத. ஒருவன்டி கோபம் கொள்ளாத. இதெல்லாம் அதிக நீதி. இதன்படி நீ செய்தனா அந்த பாக்கியவனா பாக்கியவதியாய் மரணமில்லாத பெருவாழ்வை நாம வாழலாம். அன்பாலே நாம் எதை தேர்ந்தெடுக்க போறோம்? நமக்கு ஆண்டவர் இந்த ஆண்டவர் மேல இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன்னா அந்த விசுவாசம் எதை பேஸ் பண்ணி இருக்கிறது? ஹலோ, எதை பேஸ் பண்ணி இருக்குது? இந்த 3 காரியம்: நீதி, இச்சையடக்கம், வரக்கூடிய நியாய தீர்ப்பு. இதை பேஸ் பண்ணி தான் அந்த விசுவாசம் இருக்கணும். உன் விசுவாசம் என் விசுவாசம், நான் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு நியாய தீர்ப்பை குறித்து கவலை இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு உன் சுயநீதியில வாழ்ந்தாலும் சரி, நான் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு உன் இச்சையின்படி வாழ்ந்தாலும் சரி, உன் பாடுதான். அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கறத சொல்லியாச்சு. இதுக்கு மேல எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள். இதுக்கு மேல உன் சுயநீதியை தூக்கி குப்பையில போட கத்துக்கொள். இதுக்கு பிறகு ஆண்டுடைய அதிக நீதியில வளர நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நமக்கு மரணம் இல்லாத ஜீவனை கொடுப்பாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே கேட்ட சத்தியத்துக்கு எங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சுயநீதி எங்களை சாகடித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சுயநீதி எங்களை ஆண்டவரே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் தேவ நீதியிலே நடப்பிக்கிறவர்களாய், எங்கள் சுயநீதியை சிலுவையில் அறிந்து கொள்கிறவர்களாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இனி என்னிடத்துல, எங்களிடத்துல, எங்கள் சபையார் இடத்துல இதை கேட்க போகிற ஒவ்வொரு இடத்திலும் அந்த சுயநீதி காணப்படாதபடிக்கு தேவ நீதியிலே நாங்கள் வளரபடியாக எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்துல இச்சை அடக்கத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வரக்கூடிய நியாய தீர்ப்புல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நீதியான தீர்ப்பை அடையக்கூடிய, பலனை அடையக்கூடியவர்களாய் ஆண்டவரே உங்களுடைய அதிக நீதியில நடக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா நீ செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.